ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் ஆசைப்படுறது நிறையா விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அவன் கூர்ந்து கவனிக்கிறது இரண்டே ரெண்டு விஷயங்கள் தான். காதலும் காமமும். இது அவன் வாழ்நாளில் ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவனுக்கு செகண்டரி தான் இந்த பணமோ புகழோ எல்லாமே அவனுக்கு தேவைப்படுது. பட் இந்த சமூகத்தில் காதலிக்கக்கூட ஒரு சில தராதரமும் சமூக கட்டமைப்புகளும் பார்க்கப்படுது. ரஃபி ஒரு சாதாரணமான ஃபோட்டோகிராஃபர். அவன் கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு வர சுற்றுலா பார்வையாளர்கள் கிட்ட புகைப்படம் எடுத்து அதுலேருந்து வர வருமானத்தை ஈட்டி தான் அவனோட பாட்டியோட மருந்து செலவுகளுக்கும் அவங்க அப்பா வச்சுட்டு போன கடன்களையும் அவன் தீர்க்கறான். பாட்டி கிராமத்தில் வசிக்கிற ஒரு ஆள். பாட்டிக்கு ஒரே ஒரு ஆசை தான், ரஃபி ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் வாழ்க்கையில் ஒரு சிறந்த மனுஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாட்டியோட ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிலோனி. இவ ஒரு அப்பர் மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு பொண்ணு. இவ சிஏல ஒரு ஹை ரேங்க் பொசிஷனில் வாங்கி இப்போது சிஏ இன்டருக்கு ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு வரா. இவ வாழ்க்கை ஒரு சிஸ்டமேட்டிக்காக இவளோட வாழ்க்கை ஒரு பேரண்டியல் கண்ட்ரோலுக்கு கீழேயே வருது அப்படின்னு இவளோட மனசு ஏங்கிக்கிட்டே இருக்குது. பேருமே ஒரு சிஸ்டம்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ரஃபி ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லாமல் அவங்க அப்பா கடனை கட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மிலோல்னி ஒரு பேரண்டியல் கண்ட்ரோலுக்கு உள்ள அவளுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் கூட இல்லாத ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கா. இதை எடுத்துக்காட்டுற வகையில் இயக்குனர் ஒரு சிறந்த ஒரு சீனை வச்சுருப்பார். அதாவது மிலோனிக்கு அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாயிருக்கும், அந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து அவளுக்கு எது பிடிக்கும், எது விருப்பம் அப்படிங்கிறத எதுவுமே கேட்க மாட்டாங்க. போகிறான். போய் அங்கே நிறைய மக்கள்கிட்ட ஃபோட்டோகிராஃப் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயினான மிலோனி அங்கே வரா. அவகிட்டேயும் எப்பயும் போல் சராசரி மக்கள்கிட்ட கேட்குறது போல் அவன் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத கேட்குறான், வலியுறுத்துகிறான். அவள் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவன் ரேட்டையும் கம்மி பண்ணுறான். 50 ரூபாயிலிருந்து 30 ரூபா தரேன், வாங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இது உங்களோட மெமரி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவள் மனசு மாறி ஓகே ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிறா. அவன் அந்த ஃபோட்டோவை என்வலப்பில் போட்டு தரேன் அப்படின்னு அந்த என்வலப்பை எடுக்கிறதுக்குள்ளேயே அவள் மறைஞ்சிட்றா. அவள் எங்கே போகிறான்னா அவள் ஃபேமிலி அந்த இடத்துலேருந்து இப்போது கிளம்பணும் வா அப்படிங்கிறத கூப்பிட்ருப்பாங்க. அதனால அவள் அந்த கட்டாயத்தில் இருந்ததுனால அவள் அந்த இடத்த விட்டு உடனே போயிருப்பா. இவனும் எப்பயும் போல் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பான். அவங்க அவன் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி அன்றாட மருந்துகளை எடுக்கிறத நிறுத்தியிருப்பாங்க. ஏன்கிற காரணத்தை பார்த்தீங்கன்னா, அவன் அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிற மாதிரி தெரியல. இதை அவன் மழுப்பிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத காரணத்தை கொண்டு அவங்க பாட்டி, நான் இதுக்கு மேலே மருந்து எடுக்க மாட்டேன், நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போனா தான் நான் மருந்து எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவன் நைட்டே ஒரு லெட்டர் எழுதுவான். நான் இங்கே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவள் பேர் நூரி, அவளை நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த லெட்டரில் எழுதி அவங்க பாட்டிக்கு அனுப்பிடுவான். அடுத்த நாள் அந்த மிலோனியை அவன் பஸ்ஸில் பார்ப்பான். பார்த்து கொஞ்சம் பேசுகிற கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஏன் இந்த ஃபோட்டோகிராஃப் வாங்காமல் போனீங்கன்னு கேட்டதுக்கு அவள் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்தேன் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாள். அதுக்கு அடுத்தது இவன் அவங்க பாட்டிக்கிட்ட நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணு பேர் நூரி, அதான் நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்களா, லைக் அவளை மாதிரி நீங்கள் எனக்கு எங்கள் பாட்டிக்கிட்ட பேசுவீங்களா, ஏன்னா அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை, நீங்கள் தான் அதை மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வலியுறுத்தியிருப்பான் அவகிட்ட. அவளும் சரி ஓகே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாள். மோஸ்ட்லி ரஃபியும் மிலோனியும் ரொம்ப ரொம்ப ரேரான ஸ்டேட்டில் தான் அவங்களோட கான்வர்சேஷனே இருக்கும். ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு கான்வர்சேஷன் தான் அவங்க வச்சுப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க சைலன்ஸையே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது இயக்குனர் அவர் இன்டென்ஷனலாக பண்ண ஒரு விஷயந்தான். இது அவர் ஒரு அந்த டைலாக்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ண முடியாமல் கிடையாது. அந்த சைலன்ஸை ஒரு இன்டென்ஷன் காரணக்காக வச்சுருக்காரு. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஃபி ஒரு லேபர் அவர்
மைக்ரெண்ட்டாக வந்திருப்பார் மும்பைக்கு. அவரோட லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அதான் மிலோனினி. ஆனால் அவங்க ஒரு கார்ப்பரேட் லைஃப் அண்ட் அவங்க ஒரு கார்ப்பரேட் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருப்பாங்க. அவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட லிங்குவிஸ்டிக், அவங்களோட வெக்காபுலரிஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த பேரியர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை இப்போது அவங்க பேசி இது பண்ணாங்கன்னா அவங்களோட கிளாஸ் டிஃப்ரென்சஸ் அந்த இதில் தெளிவாக தெரியும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு விதமாக தான் அவங்க 2 பேருமே மோஸ்ட்லி பேசிக்கவே மாட்டாங்க. அண்ட் ரஃபி அந்த மிலோனி கிட்ட பேசும்போதே மேடம் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் டிஃப்ரென்சஸ் பேஸ் பண்ண ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனராக பேஸ் பண்ணி தான் பேசுவாங்க. அவங்களால ஒரு நார்மல் கான்வர்சேஷன் அண்ட் கேஷுவல் கான்வர்சேஷன்ஸை பில்டு பண்ணவே முடியாது. பில்ட் பண்ணவும் அவனுக்கு தெரியாது. ஸோ அவன் சைலன்ஸே ப்ரிஃபர் பண்ணான். இயக்குனர் இங்கே சத்தத்தோட டிஃப்ரென்ஷியேஷன் காமிச்சதே ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அதாவது மிலோனியோட வீட்டில் எப்பயுமே ஒரு டெத் சைலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஏசியோட சத்தமாகட்டும், ஒரு கடிகாரத்தோட டிக்கிங் சவுண்ட் ஆகட்டும், இந்த சவுண்டுகள் அவள் வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டுட்ருக்கும். இது ஒரு ஸ்டெரைல் சைலன்ஸ், ஒரு ப்ரிசன்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தரும். அதுதான் அவளோட பேரண்டியல் கண்ட்ரோல்னு இதுலேருந்து எடுத்து காமிக்கிறாங்க. அப்படியே ரஃபியோட ரூம் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு சத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும். அதாவது அமைதிங்கிறது அவனுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு டிராஃபிக் சவுண்ட் ஆகட்டும், ஒரு ஃபேனோட கிரிக்லிங் சவுண்ட் ஆகட்டும், அதாவது ரூம்மேட்டோட கொரட்டை ஆகட்டும், ஒரு லைட்டோட டிக்லிங் ஆகட்டும், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையே ஒரு கியாட்டிக் சைலன்ஸை பேஸ் பண்ணி தான் அவனோட வாழ்க்கையே இருக்கும். பொதுவாகவே ரஃபி கிழிந்து போன, பழுதடைந்த மற்றும் அழுக்கான ஆடைகளை அணிவான். அது வெளுத்து போயும் இருக்கும். அது அடுத்தடுத்த சீன்களில் ரிப்பீட்டடாக இதே ஆடைகளை அவன் அணிவான். அது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அண்ட் மிலோனி இப்படிப்பட்ட கட்டத்தில் அவள் இல்லை. அவளோட ஆடை அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். ஒரு டிசிப்ளின்டு வெல் மாடஸ்ட் ஸ்ட்ரக்சரில் அவளோட அணிகள் மற்றும் துணிகள் இருக்கும். இது எதை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, அவள் ஒரு சஃபகேட்டட் ஒரு டிசிப்ளின்டு பேரண்டியல் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறத தெளிவாக நமக்கு காட்டும். ஆனால் ரஃபி வந்து ஒரு பாடுபடுற ஒரு மேனுவல் ஒர்க்கர். அவன் அவங்க அப்பாவோட கடன்களை தீர்த்துட்டு வர்றதாகவும் இருக்கும். இது அவனோட கஷ்டத்தை குறிக்குது. ஆனால் அதுவே மிலோனியோட உடைகள் அவளோட சஃபகேட்டிங் அண்ட் அவளோட பேரண்டியல் ப்ரெஷரை குறிக்குது. ஒரு சீனில் மிலோனி, ரஃபி அண்ட் ரஃபியோட பாட்டி 3 பேருமே வந்துட்டு மீட் பண்ணி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அப்போது ரஃபியோட பாட்டி மிலோனிக்கு சோடா ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போது அவள் குடிக்கிற மாதிரி வச்சு, ஆனால் அவள் சிப்போ குடிச்சிருக்கவோ மாட்டாள். லாஸ்ட் வரைக்கும் அது ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து 2-3 சீன்ஸுகள் கழித்து ரஃபி அண்ட் மிலோனி ஒரு டீ கடையில் உட்காந்து அவங்க கான்வர்சேஷனை பில்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்போது ரஃபி வந்து சொல்லுவான், அன்னைக்கு நீங்கள் அந்த சோடாவை குடிக்கவே இல்லை, நான் நோட் பண்ணேன். அதோட காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மிலோனி அந்த காரணத்தை அவளுக்கு சொல்லுவாள். அவங்க தாத்தா சின்ன வயசில் கேம்ப கோலா அப்படிங்கிற ஒரு கோலாவை தான் அவங்க தாத்தா ஆஃபர் பண்ணுவாங்க மிலோனிக்கு. அந்த தாத்தா இறந்தாரோ அண்ட் கேம்ப கோலா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் போச்சோ அப்போலேருந்து அவள் கோலாஸ் வேறு எதுவும் குடிக்கிறது கிடையாது. அந்த கேம்ப கோலா நின்னதுலேருந்து அவள் கோலா குடிக்கிறதே நிறுத்திட்டா. அது ஒரு சென்டிமெண்ட்டாக கருதுறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஃபி இப்போது எங்கே கேம்ப கோலா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எங்கெங்கெல்லாம் கேம்ப கோலா பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தேடலில் இறங்குவான். அப்போது அவனுக்கு தெரிஞ்ச பக்கத்து கடையில் இருக்கிற ஒரு அங்கிள் கிட்ட கேட்பான். அப்போ அவங்க கேம்ப கோலா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கப்பா, பட் ஒரே ஒருத்தவங்க மட்டும் கேம்ப கோலாவோட ஃபார்முலாவை எடுத்து அவங்களோட ஒய்ஃபுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஃபி அந்த இடத்துக்கு பயணம் பண்ணி போய் அந்த ஒரு ஆளை பிடிச்சி ஒரே ஒரு கேம்ப கோலா மட்டும் செஞ்சு வாங்கிட்டு வருவான். அந்த சீன் ஒரு ப்ரில்லியண்ட்டான அவனோட எஃபர்ட்டும் இந்த சீனோட ஸ்ட்ரக்சரும் ரொம்ப ரொம்ப ஒரு கவித்துவமான ஒரு சீனாக இருக்கும்.
கடைசியாக ரஃபியும் மிலோனியும் ஒரு படத்துக்கு போவாங்க. படத்தில் இருந்து மிலோனி பாதியிலே இருந்து எந்திரிச்சு வந்து வெளியில் இருக்கிற ஒரு திட்டில் உட்காந்துருவா. இதை பார்த்த ரஃபி அவனும் வெளியிலேருந்து வந்து திட்டில் வந்து உட்காந்துருவான். 2 பேர்த்துக்கும் இடையே ஒரு 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கும். அண்ட் தென் மிலோனி கேட்பா ரஃபிக்கிட்ட, படத்தை வந்து நீங்கள் பாதியிலேருந்து எந்திரிச்சு வெளில வந்துட்டீங்க, மீதி படத்தை வந்துட்டு இப்போ மிஸ் பண்ண போகிறீங்க, ஸோ வந்து போய் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாள். அதுக்கு ரஃபி வந்துட்டு, இல்லை எனக்கு படத்தோட கதை தெரியும் அப்படின்னு சொல்லுவான். மிலோனி வந்துட்டு, ஆல்ரெடி படத்தை பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறது கேட்பா. அதுக்கு ரஃபி, இல்லை நான் இன்னும் படம் பார்க்கல, பட் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இந்த பாட்டுக்கு அப்புறம் காதலில் விழுவாங்க. அண்ட் இந்த காதலில் விழுந்ததுக்கப்புறமேட்டு தான் அவங்கக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ் என்ன, அவங்களோட சோஷியல் சட்டையர் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அதாவது ஹீரோ வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு லோவர் கிளாஸில் இருக்கிற ஒரு பையனாக இருப்பான். அண்ட் ஹீரோயின் வந்துட்டு ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணாக இருப்பாள். எப்படி அவங்களோட கான்ஃப்ளிக்ட்ஸ் தெரிஞ்சிடும். அண்ட் ஹீரோயினோட ஃபேமிலியில் எப்படியும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த காதல் இதோட முடிவடைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கடுத்தது அவள் கொஞ்ச நேரம் ஆக்வர்ட் சைலன்ஸில் இருந்து போகலாமா அப்படின்னு கேட்பா. இந்த ஃப்ரேம்லேருந்து அப்படியே போய் இந்த தியேட்டர் ஃபேமிலி அப்படியே ஃப்ரேம் நிற்கும். இதோட இந்த கதை முடியுது. இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, டைரக்டர் ஓப்பன் எண்டிங்காக விடாமல் இதுலேருந்தே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. எப்படின்னா, இவங்க வாழ்க்கையும் இப்படி தான் இருக்க போகுது, ரஃபி மிலோனியும் சேர போகிறது கிடையாது, பிகாஸ் ஆஃப் தேர் சோஷியல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் சோஷியல் பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாரு படத்தை. என்னதான் இந்த படம் ஒரு ஸ்லோ பேஸ்டு ட்ராமாவாக இருந்தாலுமே கூட, இதோட கவித்துவம் அண்ட் இந்த சொல்ல வந்த மொராலிட்டி எல்லாமே நமக்கு ரிலேட் அண்ட் கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் டைரக்டர் சொல்ல வந்த விஷயமும் கூட. இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் அண்ட் யாருமே சொல்லாத விஷயங்கள் அண்ட் யாருமே எடுத்துகிட்டு வராத திரைப்படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அண்ட் திரைப்படம் விமர்சனம் அப்படிங்கிறத தாண்டியும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அண்ட் அவங்க எப்படி இதை கையாளுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அண்ட் திஸ் இஸ் சினிமா நர்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. டாடா, பாய் கைஸ்.